சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததே இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய விருதுநகரில் பிறந்த நமது ஐயா காமராஜர் அவர்களை வணங்கி, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய குடியரசு தின விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க நடுவர் அவர்களே. எதிரணியில் ரொம்ப அருமையா எல்லா இடத்துலையும் நகைச்சுவை ரொம்ப முக்கியமானது, சரியானது, தேவையானது, வேண்டியதுன்னு அழகா பேசிட்டு போனாங்க. ஆனா நகைச்சுவை ரொம்ப தேவையானதுன்னு பேசினா அவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ டென்ஷனா பேசிட்டு போனாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. நகைச்சுவை வேணான்னு சொன்ன எங்க மலரக்கா நல்லா குலுங்கி குலுங்கி சிரிச்சு ஜாலியா பேசிட்டு போனாங்க. ஆனா நகைச்சுவை வேணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பேசிட்டு போன அபோண்ணனுக்கு ஒரு பிபி மாத்திரையும், ரெண்டாவதா பேசிட்டு போன அன்னபாரதி அக்காவுக்கு ஒரு சுகர் மாத்திரையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அருணுக்கெல்லாம் மாத்திரையே தேவையில்லை, ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட் இருந்தா போதும். என்ன உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னது? நாங்க 3 பேரும் ஒரு கோஷ்டியா, அதுல மலரக்காவை குறிப்பா நாங்கெல்லாம் செருப்பை களைச்சு போடுற கோஷ்டியா. நாங்களாவது செருப்பை களைச்சு போட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். நீங்க 3 பேரும் செருப்பை ஆட்டைய போடுற கோஷ்டி. உங்களை பத்தி நாங்க சொல்லணும்ல. நகைச்சுவை முக்கியமானதுதான், சிரிப்புன்றது தேவையானதுதான். ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் தேவையான்னு கேட்டா அது தேவையில்லை அப்படின்றதா எங்களுடைய வாதம். மனுஷனா பிறந்தா சிரிக்கணும், மற்றவனை சிரிக்க வைக்கணும், நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா சூழல்லையும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, கிறுக்கு பையன்னு சொல்லுவாங்க, லூசு பையன்னு சொல்லுவாங்களே தவிர இவ எந்நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு புகழ்ந்துட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிரிச்சுதான் வாழணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவனை சீரழிக்காம வாழ்ந்தாலே போதுன்றதுதான் எங்களோட பாயிண்ட். அபோண்ணா சொல்லிட்டு போனாரு, பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க நகைச்சுவை பண்ணுங்க, பொண்டாட்டி கிட்ட ஏதாவது சண்டை வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமான்னு நீங்க கேளுங்க. பொண்டாட்டி கிட்ட போய் நான் ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமான்னு கேட்டா, போன வாரம் ஒரு பவுன் நகை கேட்டேனே அதை முதல்ல எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்களா, இல்ல நீங்க நகைச்சுவை சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்களா? அதானே நடுவர்களே. அவு அப்படித்தான் ஆரம்பிச்சாரு. வீட்டுல இன்னைக்கு பட்டிமன்றத்துக்காக தகவல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. புத்தகத்துல பெட்டுக்குன்னு அவங்க சம்சாரம் பிடிக்க போட்டாங்க, அதை வைங்க, வெங்காயத்தை உரிங்க. வெங்காயத்தை உரிச்சா என்ன ஆகும்? அவர் ஊர் மூலம் போகுது, அதன் மூலம்தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழப்ப கெடுக்கிறது யாரு? நீங்க எவ்வளவு பெரிய நடுவர், உங்களை பாராட்டி அன்னபாரதி அக்கா மட்டும் தான் 4 வரி எழுதுவாங்களா? நீலவேணி நானும் 2 வரி எழுதுவேன். தப்பு பண்ணா போடுவாங்க கேஸ். எங்க மதுரை முத்து அண்ணனுக்கு தான் இங்க அழகான பேஸ். அது மட்டும் இல்ல, சர்டிபிகேட்டை எடுத்து வைக்கிறது ஃபைலு. அழகான பொண்ணுங்கள்லாம் மயங்கறதுக்கு காரணம் முத்தண்ணனோட ஸ்மைலு. எல்லாம் பேசுறீங்க பேச்சு பாத்தியா? பச்சு பச்சுன்னு போடணும். என்ன என்ன எவ்வளவு இருக்கு? பட்டிமன்றத்துல 1 நாளைக்கு பேசுவான். இந்த மாதிரி பாயிண்டா மூலம் சொல்லு கேட்போம். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லா நேரத்திலையும் நகைச்சுவை ஓகே சரியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இப்ப இவங்க 3 பேருக்கும் மேடையை விட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு இறங்கணும்னையும் உங்க 3 பேர் பேமெண்ட்ல இருந்து 500 புடிச்சுக்கிறேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அவங்கள அப்ப சிரிக்க சொல்லுங்க, நாங்க வேணா நகைச்சுவை சரிதான்னு ஒத்துக்கிறோம். இப்ப இந்த மேடையில இப்ப அபோண்ணை வேஷ்டி சட்டை கட்டிட்டு அழகா உட்கார்ந்துருக்காரு. பட்டிமன்றம் முடிச்சு இந்த படியில இறங்கும் போது வேஷ்டி தடிக்கு கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக அன்னபாரதி அக்கா போகும்போது புடவை தடிக்கி அவங்களும் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நடுவர் எந்த பக்கம் விழுந்தாரு? நீங்க தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. இவங்க 2 பேரையும் காப்பாத்தணுமே, அருணும் அவங்க மேலேயே போய் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவுக்கு சந்தோஷம் தான். ஆஹா, நல்ல பட்டிமன்றமே விருதுநகர் பட்டிமன்றம். அப்புறம் எனக்கு போன் பண்ணாரு, அண்ணே அடுத்த பட்டிமன்றம் எந்த ஊரு? எல்லா பட்டிமன்றம் லேட்டா வர்றவரு அடுத்த நாள் 6 மணிக்கு வந்துடுவாரு. என்னே வந்துட்டேன், ஒரு ஆளையும் காணா, வேட்டிங் கட்டி வந்துட்டேன், விழுக ரெடி ஆயிட்டேன். நடுவுல 3 பேரும் விழுந்து கிடக்கல, நீங்க போய் 3 பேரையும் வச்சு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்றேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க? 3 பேரும் கீழே விழுந்து மூக்குடைஞ்சு போய் கிடக்குறோம், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி காமெடி தேவையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா நடுவர்களே? எந்தெந்த இடத்துல நகைச்சுவை வேணுங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணணும். எல்லா இடத்துலையுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். சில நேரத்தில் நம்ம சரியான டென்ஷன்ல இருப்போம், கையில யாராவது கிடைச்சா கொலை பண்ணிடலான்ற கடுப்புல இருக்கும்போது யாராவது நான் காமெடி பண்றேன்ற பேர்ல நம்மளை இன்னும் டென்ஷன் ஆக்குனா கையில ஏதாவது கிடைச்சா போட்டு தள்ளிடலாமாடான்னு தோணும். அப்படித்தானே தோணும்?
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில எல்லாம் காமெடி பண்றது தயவு செஞ்சு நிறுத்தி வச்சுக்கோங்க அப்படின்றதா. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரொம்ப முடியாத ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீங்க நகைச்சுவை சொல்றேன் அப்படின்றத தாண்டி அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்கன்னு வைங்களேன், அதுதான் அவர்களுக்கு தேறுதலா இருக்குமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய நகைச்சுவை என்றும் அவர்களுக்கு தேறுதலாக இருக்க போறதே கிடையாது. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. ஓ, இருக்காரா? ஆமா, இருக்காரு. இன்னும் எந்த சேதாரமும் இல்லாம அவரை நான் பத்திரமா வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு பேச்சாளி நான் பார்த்ததே இல்லை. ஒரு வீட்டுக்காரர் இருக்காரா? அப்புறம் நான் பூரா 15 பேர் கூப்பிட்டு அலைஞ்சிட்டு போதுங்க பூரா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பொண்டாட்டி, என் வீட்டுக்காரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் புருஷர். நீயாவது பரவாயில்லமா வீட்டுக்காரன் தான் சொல்ற. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கேட்குறேன், நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கின்றது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதுலேயும் ஆண்கள் என்ன பேச தெரியலன்னா, அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன், ஒய்ஃபை அறிமுகப்படுத்துகிறேன். இது யாருங்க? இதான் சார் நம்ம பொண்டாட்டி அப்படின்னா. 45 பேர் நம்பரை வாங்கிட்டு போய் நடிச்சாமலாம் போகணும். அம்மா தெரியாத லூசு போல என்ன இப்படியா போய் பேசுவாங்க? எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. சரி, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீட்டுக்காராச்சே, அவருக்கு ஏதாவது நல்லது சமைச்சு கொடுத்து அவர் அப்படியே சந்தோஷப்படுத்தலாம், மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒரு யூடியூப் சேனலை பார்த்து என் வீட்டுக்காருக்கு ஆசாசையா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாமேன்னு யூடியூப் சேனலை பார்த்து ஒரு ஸ்வீட்டை செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரும் வச்சேன். கேசரின்னு பேரும் வச்சேன். அக்கா நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, ஆத்திர அவசரத்துல செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? யார் யூடியூப்பை பார்த்தா? அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனல். எல்லாம் விளங்குன மாதிரி தான். அந்த அம்மாவுக்கே சுடுதண்ணி வைக்க தெரியாது, அந்த அம்மா யூடியூப்ல போய் கேசரி வைக்கிற பார்த்தேன். என்ன பண்றது, கேசரி சிகப்பு கலர்ல வரணுமேன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போட சொன்னாங்க. இதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை ஒரு யூடியூப் வச்சிருக்கு சார், அதை வந்து எல்லாருக்கும் விளம்பரம் பண்றதுக்காக இதை சொல்லு நீலவேணி, இந்த ஜோக்கு நீ சொல்லு நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஜோக்கு தான் எடுப்பா இருக்கும் நீலவேணி அப்படின்னு சொல்லி மதியம் பிரியாணி வாங்கி கொடுத்து அதில் 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, எதுக்கு இந்த பிச்சைக்காரத்தனை பொழப்பு? பெய்ட் ப்ரொமோஷனுக்கு 200 ரூபா காசுலாம் கொடுத்தாங்க நடுவர்களே. ஆனா அப்போண்ணே வந்து எதிரில வந்து சொல்லிட்டு போனாரு, பொங்கல் கூட்டத்துல பஸ்ல வந்து 4 நாள் சட்டையை கூட மாத்தாம கண்டக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, பேஷண்ட் எல்லாம் கூட்டமா நிற்கும் போது அது ஒரு ஜோக் பண்ணாங்களா. என்ன ஜோக்கு? அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே. நல்லா யோசிச்சு பாருங்க, பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போகையில பஸ் கிடைக்கல, அப்படியே பஸ் கிடைச்சாலும் சீட்டு கிடைக்கல, படியில கூட தொங்கிட்டு போற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல போய் யாராவது ஜோக் பண்ணிட்டு இருந்தா எப்படி நடுவர்களே நியாயமா இருக்கும்? அதை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, சிரிச்சா மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், அதே கோவமா இருந்தா ஞாபகத்துல இருக்கிறது கூட மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இதை நீங்க ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்துல சொன்னீங்க. முன்னாடி ஆடியன்ஸா சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த பட்டிமன்றத்தை இதுல சொல்லி வர்ற பேச்சாளரே சொன்னா இனி என்ன நினைப்பாங்க? நல்ல விஷயங்களை நீங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணுவீங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அண்ணன் எப்ப பார்த்தாலும் கடுக்கடுன்னு மூஞ்ச வச்சுட்டே இருப்பார். அந்த அண்ணன் பேசுறேன், இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருந்தனா நடக்கிற விஷயம் கூட மறந்து போயிடும், ஆனா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தனா மறந்து போன விஷயம் கூட ஞாபகத்துக்கு வந்துடும். சிரி சிரி சிரின்னு அவர் சிரிச்சுட்டு வந்து என்கிட்ட ரொம்ப அழுதுட்டே சொன்னார் நடுவர்களே, நீ சிரி சிரின்னு சொன்ன, ஒரு வாரமா மறந்துருந்த என் பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவன் பல விஷயத்த மறக்கணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே இப்ப நம்மளாம் வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள், பட்டிமன்றம் நடக்கையில பட்டிமன்றத்துக்கு முன்னாடி பட்டிமன்றத்துக்கு அப்புறம்னு நம்ம வந்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற பழக்கம்லாம் இருக்குல்ல. உண்மையாவே என்னோட ஃபோட்டோவை நானும் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நேராக மெசேஞ்சருக்குள்ள எனக்கு வந்து மெசேஜ் பண்ணான், மேடம் நீங்கள் சென்னைக்கு போகலையா அப்படின்னு கேட்டான். நான் ஏன்டா சென்னைக்கு போகிறேன், நான் மதுரையில் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் சென்னைக்கு போகணுன்னு கேட்டேன் பாருங்க. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஒன்றும் இல்லை மேடம், சென்னையில் செஸ் போட்டி நடந்துட்டு இருக்குது, ராணி நீங்கள் இல்லாமல் செஸ் எப்படி விளையாட முடியும்? மரியாதை கட்டு போயிருமா? இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வந்தேன். முதல்ல நீயே தேவையில்லை. உண்மையாவே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு சிரிக்க மறந்து போய் தான் இருக்கும்.
சிரிக்க மறந்து போயிருக்கோம்னு சொல்றதை விட சிரிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நம்ம சிரிக்கக்கூடிய சிரிப்பு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சிரிக்கிற சிரிப்பு நமக்கு வயிறு வலிக்கிறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அடுத்தவனுக்கு வயிற்றுச்சலை கொடுக்கறதா இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் நம்ம சிரிச்சோனாலே மற்றவனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. எப்படா இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் வாழ்க்கையிலலாம் ஒரு கஷ்டமும் வராதா, நம்மளை தான் கடன்காரன் துரத்துறான், அவனுக்கெல்லாம் கடனே வராதா, நமக்கு தான் பைக்குக்கு இஎம்ஐ கட்ட முடியல, அவன் காரு வாங்கிட்டான், நம்ம நல்லா இருந்தாலே அடுத்தவனுக்கு பிடிக்கல. அதனால உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுனாலும் போய் தனியா சிரிங்க. 10 பேருக்கு முன்னாடி சிரிச்சிங்கன்னா அவ்வளவுதான், அவன் வயிற்றுச்சலே நம்ம காலி ஆயிரும் போல இருக்கு. இன்னைக்கு நிலைமை இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சிரிப்பு தேவைதான். ஆனா நாங்க சிரிப்பு வேண்டான்னு சொல்லல. யாரை சிரிக்க வைக்கணும், யாரை சிந்திக்க வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம பேசணும் அப்படின்ற கடமை இருக்கின்ற காரணத்தினால இந்த குடியரசு தின விழா நாளில் ராஜ் டிவி மூலமாக உங்களுக்கு இந்த கருத்துக்களை நாங்கள் சொன்னதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை மதம், எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவு, இத்தனையும் கடந்து ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் இந்த இந்திய மண்ணில் வாழ்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் தீபாவளி பலகாரம் வந்து எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறதோ, ஒரு முஸ்லீம் நண்பன் ரம்ஜான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி மச்சான் என் வீட்டில் பிரியாணி இருக்குது வந்து சாப்பிட்டுட்டு போடான்னு சொல்கிறதும், ஒரு கிறிஸ்தவ நண்பன் இந்து நண்பனுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் வெட்டுறதுக்கு நீயும் வந்துடுடான்னு சொல்லக்கூடிய இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிற வரைக்கும் நம்மை யாராலும் அசைத்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு, சிரிக்கணும் தான், நாங்கள் சிரிப்பு வேணான்னு சொல்லலை. ஆனால் எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, எந்த இடத்துல நகைச்சுவை தேவை, எந்த இடத்துல நகைச்சுவை தேவையில்லை என்பதை தெரிந்து சிரிக்க வேண்டும் என்பதை சொல்லி, வாழ்க்கையில் அடுத்தவனை மாதிரி வாழணும்னு நினச்சாதான் வாழ்க்கை எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். அவன் வாழணும்னு நினச்சா வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் அடுத்தவனை காலி பண்ணி வாழாம அவன் ஜாலி பண்ணி வாழுங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியில் வட்டகரா. நம்ம 4 பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொனிஷா நம்ம 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன வட்டகரா என்னடாச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.